பிரபலமான பாலிவுட் ஆக்டரான சையூப் அலிகான் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவரா இருந்தாலும் அவரால் அந்த அரச குடும்பத்து சொத்துக்களை உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒருத்தரோட சொத்துக்கள் அவரோட வாரிசுகளுக்கு சொந்தம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஆனா இந்த மாதிரியான வாரிசுகளுக்கு இந்த மாதிரியான சொத்துக்கள் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்பவே தெளிவா சொல்லுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையோட ஆரம்பம் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போபாலோட கடைசி மன்னரான நவாப் ஹமீதுல்லா கான் அப்படிங்கிறவருக்கு 3 பொண்ணுங்க. ஒருத்தங்க பேர் பாத்தீங்க அப்படின்னா அபிதா சுல்தான், 2வது பொண்ணு பேர் பாத்தீங்க அப்படின்னா சபிஜா சுல்தான், 3வது பெண்ணு பேரு ரபி சுல்தான். ஓகேயா, இதுல இந்த சபிஜா சுல்தான் சொல்லப்படுறவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா சையூப் அலி கானோட பாட்டி. இந்த சபிஜா சுல்தானோட பொண்ணோட பையன் தான் சையூப் அலி கான். ஓகேயா, அபிதா சுல்தான் அப்படின்னு சொன்னோம்ல, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது இல்ல, அப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் 1968 தி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு சொல்லப்படுற எதிரி சொத்து சட்டம். ஓகேயா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் அப்படி இல்லைன்னா சீனா இந்த மாதிரியான எதிரி நாடுகள்ல போய் செட்டில் ஆகிறவங்களோட சொத்துக்களை இந்திய அரசு கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்லுது. இந்த 2000 பாத்தீங்க அப்படின்னா இன் 2000 இந்த வருஷத்துல போபால்ல இருக்கிற ஒரு நீதிமன்றம் இவங்களுக்கு சொத்துல உரிமை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சையூப் அலி கான், அவங்களோட அம்மா, கூட பிறந்த சகோதரிகள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா மற்ற வாரிசுகள் இருப்பாங்கல்ல, சையூப் அலி கானோட சித்தப்பா பையன், பெரியப்பா பசங்க இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த சொத்துல முஸ்லிம் தனி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தின்படி இந்த சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2014 எதிரி சொத்து அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இதை அறிவிக்குது. இதுக்கு 2015 பாத்தீங்க அப்படின்னா சையூப் அலி கான் ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு. இந்த மாதிரி எதிரி சொத்து அப்படின்னு சொல்லி அறிவிக்க கூடாது, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த ஸ்டே ஆர்டர் வாங்குறாரு அப்படின்னா, எதிரி சொத்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா 2017 விரிவுபடுத்தப்பட்ட ஒரு சட்டம் கொடுத்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி எதிரி சொத்துக்களை அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்களை இந்தியாவில் இருக்கிற வாரிசுகளால கூட திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதுக்கு தான் சையூப் அலி கான் அவரோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. 2024 இதே வழக்கு மறுபடியும் வருது, ஹியரிங் வருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2015 வாங்கப்பட்ட ஸ்டே ஆர்டரை 2024 டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுது மத்திய பிரதேசத்துல இருக்கிற உயர் நீதிமன்றம். கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க 30 நாளுக்குள்ள நீங்க இதுக்கு மேல்முறையீடு பண்ணிக்கலாம், இந்த வழக்கை நீங்க மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கான தீர்ப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த விதமான மேல்முறையீடுமே பண்ணல, சையூப் அலி கானும் சரி அவங்களோட ஃபேமிலியும் சரி. இதனால இந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரி இருக்குது. 15,000 கோடி மதிப்புள்ள இந்த சொத்து. ஓகேயா, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2025 ஜூலை 1 வீக் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு மறுபடியும் ஹியரிங் வருது. அப்போ இந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, 2025 ஜூலை 1 வீக்ல இதே கேஸ் ஹியரிங் வருது. ஓகேயா, அப்போ இந்த மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்த உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, 2000 வருஷத்துல கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு செல்லாது, சையூப் அலி கானுக்கும் சரி அவங்களோட ஃபேமிலிக்கும் இந்த சொத்துல உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு செல்லாது அப்படிங்கிறத சொல்லிட்டு 1 வருஷத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும், இந்த வழக்கை மறுபடியும் மதர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா சையூப் அலி கானும் சரி அவங்களோட ஃபேமிலியுமே ரொம்ப அப்செட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பாக்குற நீங்க சையூப் அலி கானுக்கு இந்த சொத்துல உரிமை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.